2020ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட 4194 திவால் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை நாட்டில் உள்ள 16 லட்சம் அரசு ஊழியர்களில் சுமார் 0.3 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு உதவும் நோக்கில் கடன் ஆலோசனை மற்றும் மேலாண்மை நிறுவனம் மூலம் அரசாங்கம் ஆலோசனை, சேவை, நிதி மேலாண்மை உதவி மற்றும் நிதி மறுசீரமைப்பு திட்டங்களை வழங்குகிறது என்று துணை நிதியமைச்சர் லின் குயிங் தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் அரசு அறிவித்த சிறப்பு திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் 46 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஃப் பங்களிப்பாளர்கள் தங்கள் இபிஎஃப் நெகிழ்வான கணக்கிலிருந்து மொத்தம் 14.79 பில்லியனை திரும்பப் பெற்றுள்ளனர் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி 46,30,000 பங்களிப்பாளர்கள் பணம் எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இபிஎஃப் நெகிழ்வான கணக்குகளில் மீதமுள்ள இருப்பு 10.16 பில்லியனாக உள்ளது என்று அவர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட மலேசியர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க உதவும் நோக்கில் முன்மொழியப்பட்ட சிறப்பு திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் கணக்கு ஒன்றிலிருந்து 30 விழுக்காடு சேமிப்பை இபிஎஃப் நெகிழ்வான கணக்கு 3க்கு மாற்ற அரசாங்கம் அனுமதிக்குமா என்பது குறித்து பெரிக்காத்தான் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹிடான் கசீம் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிஜி ரம்லியின் 12 வயது மகள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை தாக்கிய 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி மறைக்காணியில் அச்சம்பவம் பதிவாகி உள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு சந்தேக பேர்வழிகள் தேடப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் சசாலி கஹார் தெரிவித்துள்ளார். நாட்டின் தென் பகுதியில் மலேசிய ஆயுதப் படையினரின் மூத்த அதிகாரிகளின் உதவியுடன் செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் போதைப்பொருள் கும்பல் ஒன்றை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முறியடித்துள்ளது. 5 மூத்த அதிகாரிகள், ஒரு இந்தோனேசிய பிரஜை உட்பட அனைவரும் நேற்று காலை 6:30 மணியளவில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் கைது செய்யப்பட்டனர். MACCயின் உளவுத்துறையினரும் லஞ்ச ஒழிப்பு வியூக குழுவினரும் கூட்டாக மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் இருவர் லெப்டினன்ட் கர்னல் பதவியில் உள்ளவர்கள் என்றும் இன்னொரு நபர் கேப்டன் என்றும் கூறப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது மற்றும் அந்நடவடிக்கைகளை ஒடுக்குவது ஆகிய பணிகளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக கும்பலுக்கு அவர்கள் துணையாக இருந்திருக்கின்றனர். கும்பலிடம் இருந்து 30 லட்சம் வெள்ளிக்கும் மேற்பட்ட பணத்தை அவர்கள் லஞ்சமாக பெற்றுள்ளனர் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காஜாங்கில் உள்ள ஒரு போக்குவரத்து சிக்னல் சந்திப்பில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி 3 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி பொதுமக்களை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் 24 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பெண் ஒரு ஷாப்பிங் மால் அருகே ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி பின்னர் தனது வாகனத்தை விட்டு வெளியேறி பொதுமக்களை கத்தியால் தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் யூசுப் கூறினார். பொதுமக்கள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 கத்திகளுடன் காவல்துறையிடம் ஒப்படைக்க உதவியதாக அவர் கூறினார். இதில் 6 பேர் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் 4 பேர் வெளி நோயாளர் சிகிச்சை பெற்றதாகவும் அவர் கூறினார். பெண்ணின் வாகனம் மோதியதில் 3 மோட்டார் சைக்கிள்களும் சேதமுற்றன. கொலை முயற்சி குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 307, அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக அதே குறியீட்டின் பிரிவு 279, கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 43(1) ஆகியவற்றின் கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் ஆன்லைன் மோசடிகளால் ஏற்பட்ட மொத்த நிதி இழப்பு ஜூன் மாத நிலவரப்படி 1.2 பில்லியனை எட்டியுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான புதிய மசோதாவை இயற்றுவது உட்பட ஆன்லைன் மோசடியை தடுக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
மேலும் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமல் 997 ஹாட்லைன் மூலம் நேரடியாக தங்கள் புகார்களை அளிக்கலாம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.